மேடையில் இருக்கவங்களும் தப்பா நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பா நினைக்கக்கூடாது. நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ முந்தா நாள் வெள்ளிக்கிழமை வந்த பார்த்தேன் படம் பார்த்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்துல பேர் சொல்ற மாதிரி எந்த படமும் நிக்கல. பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது. எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஆக்சுவலா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தா கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க. நான் கரெக்டா 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்ல, பயமா இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆபீஸ் போய் உட்கார்ந்து இப்ப போன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு உடனே ஒரு வேண்டுகோள். மேடையில் இருக்கவங்களும் தப்பா நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பா நினைக்கக்கூடாது. நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமா பண்ணி கொடுத்திருக்கார். நல்ல சிக்கனமா படத்தை பண்ணி கொடுத்திருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டு இருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்ட கால நண்பர், அவரும் பேக்ரவுண்ட் வாசித்ததாக சொன்னார்கள். ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இணைக்க வேண்டும். இப்ப நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. இப்ப முந்தா நாள் வெள்ளிக்கிழமை வந்த பார்த்த படம் பாத்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்துல பேர் சொல்ற மாதிரி எந்த படமும் நிக்கல. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாம எந்த படமும் சரியா நிக்கல. ஆனா சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசா சக்சஸ் பண்ணுது. இப்ப வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து பெருசா போயிட்டு. அது ஆச்சரியமா இருக்கு. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்கள்ல எவ்வளவோ கதைகள் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், நாகரிகம், தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமா எடுத்து சொன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்லை. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.